பாடிருவாரு. அண்ட் ஒர்க்கும் கம்மி. சிங்கர்ஸ் கூட இப்ப தான் அதிகமா கொலாப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி ரொம்பவே கம்மியா இருந்தது. இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 1000 தான் இவரே பாட்டு பாடுனாலும், நெறைய வெரைட்டீஸ்ல பாடுவாரு. ஹீரோ எலிவேஷன் சாங் ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு மாரியா டாப் எலிவேஷன் சாங் குடுத்துருக்காரு. பிஜிஎம்ஸும் அந்த மாரி தான் சொல்லலாம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க டாப் ஹீரோஸுக்கு இவர் தான் பிஜிஎம் போடணும். அப்படி இருந்தா தான் அந்த படம் ஒரு மாஸா வரும். இதுக்கு முன்னாடியே மாஸ் எலிமெண்ட்ஸால என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இம்மெச்சூர்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க மறக்காம செக் பண்ணிருங்க. ரஜினி படத்த பிரம்மாண்டமா காட்டுறதுக்கும், அந்த ரஜினிக்கு ஏத்த மாஸான ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கும் இவரால தான் முடியும். அணில்களின் அரசன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். அனிருத் போட்டா தான் அந்த விஜய் பாட்டுக்கு அந்த ஒரு மாஸ் எலமெண்ட் இப்போ வரும். அப்படி இல்லாட்டினா அணில்களுக்கு அதாவது விஜய் ஃபேன்ஸ்க்கே பிடிக்காத மாரி ஒரு பாட்டா தான் இருக்கும். இதுக்கு பியூர் எக்ஸாம்பிள் கோட்டு படம் தான். யுவன் சங்கர் ராஜா போட்ட எந்த பாட்டுமே லைக் யாருக்குமே ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் பிரேம்ஜி அத ரீமிக்ஸ் பண்ணும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது